ஹலோ, வெல்கம் மை பிளான் டைரி. இன்றைக்கான டாபிக் கோப்ரா லில்லி. இதுக்கு ஏன் கோப்ரா லில்லின்னு பேர் வந்துச்சுன்னா, பார்க்குறதுக்கு ஒரு நாகப்பாம்பு மாதிரியே இருக்கும். அதனால கோப்ரா லில்லின்னு பேர் வந்துச்சு. ஏன் அப்படி இருக்குன்னா, அதோட முன்னாடி இருக்க அந்த லீஃப் வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இதுக்கு கோப்ரா லில்லின்ற பேரும் வந்துச்சு. இதோட இன்னொரு பேர் என்னென்னா டார்லிங்டோனியா. டார்லிங் கூப்பிடுற மாதிரி இதோட பேரும் டார்லிங்டோனியான்னு வச்சுருக்காங்க. இந்த செடி எங்கே அதிகமாக வளரும்னா, இந்த சேறு நிறைந்த சதுப்பு நில பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஹிமாலயா, காஷ்மீர், திபெத் அப்படின்ற பகுதியில் 2400 3600 மீட்டர் ஹைட்டில் இந்த தாவரம் வளரக்கூடியது. இந்த தாவரத்தோட உணவுன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு மாமிச ஊனுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிகளை உணவாக எடுத்துக்கொள்ளும். இது பார்ப்பதற்கு ஒரு ஜாடியோட குடுவை வடிவத்தில் இருக்கிறதுனால தன்னோட குடுவைக்குள்ளே வளவளப்பான தன்மை இருக்கும். ஒரு திரவத்தோட வாசனையை வச்சு பூச்சிகளை கவர்ந்து இழுத்து தன்னோட குடுவைக்குள்ளே